தேவனுக்கு மகிமை. எழுத்துக்குரிய சீயோனும் எருசலேமும், ஆவிக்குரிய சீயோனும் எருசலேமும். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் என்ற வார்த்தையை இங்குதான் நாம் காண்கிறோம். எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த தாவீது சீயோனை தன் நகரமாக்கினார். இது எழுத்துக்குரிய சீயோன். 48ஆம் சங்கீதத்திலே மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்துக்குரிய மகாராஜா தாவீதுதான். எழுத்துக்குரிய எருசலேமை இங்கு நாம் காண்கிறோம். ஆவிக்குரிய சீயோன் என்பது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். ஆவிக்குரிய எருசலேம் என்பது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு எதிர்ப்பும் தடையும் இருக்கிறதாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. குருடர்கள், சப்பானிகள் தடை செய்வார்கள். சீயோனை பற்றிய வெளிச்சம் இல்லாத குருடர்கள், சீயோனின் அனுபவங்களை நடைமுறையில் நடக்க முடியாத சப்பானிகள். இங்கு குருடர்களும் சப்பானிகளும் முறியடிக்கப்படுகிறார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இயேசு சென்ற பவனியிலே குருடர்களையும் சப்பானிகளையும் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை குணமாக்கினார். இங்கு சீயோனை காணக்கூடிய இடத்திலும் சீயோனின் வழியில் நடக்கக்கூடிய இடத்திலும் குருடர்கள், சப்பானிகள் குணமாக்கப்படுகிறார்கள். சீயோனை குறித்து கிறிஸ்தவர்கள் அது ஏதோ ஒரு கூட்டத்தாருக்கு என்று நினைக்கிறார்கள். 132ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களிலே கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனங்களிலே தேவன் தங்குமிடம் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் காண வேண்டுமென்றால் சீயோனில் தான் நாம் காண முடியும். சீயோன் அவர் தங்குமிடம், அவர் வசிக்கும் இடம். எனவே சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாதபடி அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சீயோனும் எருசலேமும் இணைந்தே காட்சியளிக்கிறது. சீயோனிலே தங்கி வாசம் பண்ணும் தேவன் எருசலேம் என்ற மனுஷரோடு வாழப்போகிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனும் மனிதனும் ஒன்றாய் நித்தியமாய் வாழக்கூடிய இடம்தான் சீயோனும் எருசலேமும். இது பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்பு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுவது பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு உரிய நித்திய வாசஸ்தலம். இதை யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் காணலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய பூமி புதிய வானம் என்பது பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்பு உள்ள நித்திய வாசஸ்தலம். புதிய எருசலேம் என்பது பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்பு உள்ள நித்திய வாசஸ்தலம். எருசலேமோடு சீயோன் இணைந்திருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சங்கீதம் 128:5 எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 19:21 சியோன் குமாரத்தி என்றும் எருசலேம் குமாரத்தி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்துக்குரிய சியோனும் எழுத்துக்குரிய எருசலேமும் தாவீதுக்குரியது. அசிரியர்கள் யூதாவை அழிக்கும்படியாக எதிர்ப்பட்ட எசேக்கியாவின் நாட்களிலே சியோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தையும் இகழக்கூடிய இடத்திலும் தலையை துலுக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். இதன் நிமித்தம் ஒரு தூதன்
1,85,000 பேரை வெட்டி போட்டான் என்று அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் காணலாம். சீயோன் குமாரத்தியும் எருசலேம் குமாரத்தியும் இணைந்து எதிரியை வீழ்த்தினார்கள். சீயோன் குமாரத்தி கன்னியாஸ்திரி என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் குமாரத்தி முன்குறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே அவள் இருக்கிறாள். லூக்கா 23 அதிகாரம் 28, 29 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்குறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று இந்த திருவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 1 அதிகாரம் 4 உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர்கள் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 12 அதிகாரம் 14, 15 பவனியிலே சீயோன் குமாரத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். மத்தேயு 21 அதிகாரம் 4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சீயோன் குமாரத்தி என்பது இயேசுவுடைய சீஷர்கள், அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு உரிய அனுபவங்கள். எருசலேம் குமாரத்தி என்பது முன்குறிக்கப்பட்டவர்களை பெற்றெடுக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உரியது. தாவீது ராஜாவை பற்றிய சரித்திரத்திலே எழுத்துக்குரிய சீயோனையும் எழுத்துக்குரிய எருசலேமையும் நாம் காண்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாளிலிருந்து நாம் ஆவிக்குரிய சீயோனாகவும் ஆவிக்குரிய எருசலேமாகவும் இருக்கிறோம். இந்த அனுபவங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.